வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களின் எண்ணங்கள் எழுத்துக்கள் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழா நேற்றுக்கு சென்னையில் நடந்தது. அந்த விழாவில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர், அது மட்டுமல்லாமல் மேதகு ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். அதில் வந்து இந்த எண்ணங்களும் எழுத்துக்களும் அப்படிங்கக்கூடிய தமிழ் பிரதியை வந்து துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட, அதே போல ஆங்கில இதை வந்து மேதகு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் வெளியிட்டதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர்கள் பேசும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இளைய தலைமுறை வந்து தேசபக்தியை உணர்ந்து அவர்கள் அந்த வழியில செல்லுவதற்காகவே இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா ராமகோபாலன்ஜியினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து இன்னைக்கு இளைஞர்களை வந்து தேசத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அதற்காக அவர்கள் பணிபுரிவதற்கு உதவியாக இருக்கும், அதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் அவர்கள் பேசினாங்க. இங்கிலீஷை வெளியிட்டிருக்கிற புக் வந்து எக்கோஸ் ஆஃப் நேஷனலிஸ்ட் மைண்ட் அப்படிங்கிற பேர்ல ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். 1980க்கு முன்னாடி வீரத்துறவி அவர்கள் எழுதிய கட்டுரைகள் இதெல்லாத்தையும் தொகுத்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு நூல் அது. கோபால்ஜியை பொறுத்தளவில் தேசியம்கக்கூடிய ஒரு பார்வை மட்டும் கோபால்ஜிக்கானதல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். கோபால்ஜி சிந்தித்த எல்லா விஷயமும் தேசியத்தை நோக்கி செல்லும் என்பதுதான் சரியான ஒரு விஷயம். ஏன்னா அதில் செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், வரலாறு இருக்கும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். என்னென்னலாம் சப்ஜெக்டை பற்றி இந்த உலகத்தில் நீங்கள் பிரிவினை வைத்திருக்கிறீர்களோ நல்ல விஷயங்கள்ல அது எல்லாம் இருக்கும். ஏன்னா சிலது வந்து வேற மாதிரியும் இருக்கும், அதனால எல்லாமும் இருக்கான்னு அதை கேட்கப்படாது. ஏன்னா தீக்காக்காரனோ, ஏன்னா அவன் ஈவேராவை படிச்சுட்டு அதே மாதிரி கோபால்ஜியை படிச்சிடப்படாத. கண்டிப்பா அதில் அவ்வளவு வேற மாதிரி இருக்கும், இது இவ்வளவும் இருக்கும். ஸோ இந்த நூல் என்பது இளைஞர்களை தேசத்தின்பால் தேசப்பற்றுடன் அதை சார்ந்து இளைஞர்களை கொண்டு போகும் என்பதை விட ஒரு மனிதனை செம்மையாக செதுக்குவதற்கு என்னென்னலாம் தேவையோ அது அனைத்தும் அங்கே இருக்கு. இது அந்த கோபால்ஜியோடு பயணத்திலையும் கோபால்ஜி எழுத்துக்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா அது எப்பவுமே ரெலவெண்ட்டாக இருக்கும். ஏன் எப்பவும் ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, கோபால்ஜி சாஸ்வதமானவர். கோபால்ஜிக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது, கோபால்ஜிக்குன்னு ஒரு பீரியட்னு ஒன்று கிடையாது. எப்படின்னு பாருங்க, 47 பிரச்சாரக்கா வந்தார், சமீபத்தில் அவர் சித்தி அடைந்தார். எல்லா காலங்களிலும் அவர் வந்து இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட 75 வருஷ டியூரேஷன். அப்ப 75 ஆண்டுகளாக இளைஞர்களை ஒருத்தர் தொடர்ந்து ஈர்த்து வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் 75 ஆண்டுகளாக அவர் இளைஞராகவே இருந்திருக்காருன்னு அர்த்தம். கரெக்டா? கண்டிப்பாக. நித்திய யௌவனம், புராதனம் பிளஸ் நித்திய யௌவனம் இஸ் ஈக்குவல் டு சனாதனம். நித்திய நூதனம், யௌவனம்ங்கிறதையும் கூட நூதனம்ங்கலாம். புராதனம் பிளஸ் நித்திய நூதனம் இஸ் ஈக்குவல் டு சனாதனம். அழிவில்லாத புராதனம் மிகவும் பழமையானதாக இருக்கலாம், ஆனால் என்றுமே அது நூதனமாக இருக்கும், அதுதான் சனாதனம், அதுதான் கோபால்ஜி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோபால்ஜி கையிலிருந்து வரக்கூடிய எழுத்து என்னைக்குமே சனாதனமாகத்தான் இருந்திருக்கும். நிச்சயமாக. அதனால அது இளைஞர்கள் மட்டுமல்ல, இனிமேல் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் மனித பிறவிகள் என்பது இருக்க போகிறதோ அன்னைக்கு வரை அது சனாதனமாக இருக்கும். அதுதான் கோபால்ஜி. இந்த ஒரு கண்ணோட்டத்தில் அந்த புஸ்தகத்தை நம்ம பார்க்கணும். அடுத்தது அந்த நிகழ்ச்சியில முதல்ல பக்தன் பேசும்போது அவர் தெளிவாக சொன்னார், அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அமைப்பதுகளெல்லாம் பற்றி அதில் என்ன இருக்கு என்பதை மட்டும் குறிப்பிடுறேன் கால கருதி அப்படின்னு சொல்லி அவர் அதோடு மட்டும் நிப்பாட்டிட்டார். ஆனால் இன்னும் ஆழமான பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அது அவரோட 29வது வயதிலேயே அவர் இப்படி சிந்தித்திருக்கிறார் அப்படின்னு நான் அதை ஒரு பெரிய விஷயமாக பார்க்கல. பிறந்த உடனேயே தோடுடைய செவியன்னு பாடினாரு ஞானசம்பந்த பெருமான். அந்த சீர்காழியில உதித்த அடுத்த ஞானசம்பந்த பெருமான். அதனால நம்ம கோபால்ஜி அவர் பேசும்போது கூட சொன்னாரு, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மோட பழகின கோபால்ஜி வேற, இதை படிச்சப்பறம் நான் பார்க்கும்போது நான் பார்த்த கோபால்ஜி வேற அப்படின்னு சொன்னாரு. ஆனா கோபால்ஜியோட நம்ம பழகியாச்சுன்னா
நம்மால வந்து ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும். அது அவர் வந்து ஒரு இந்த நமக்குள்ள இந்த மனிதத்தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தெய்வங்கக்கூடியதை வந்து பழகினையாச்சுன்னா நமக்கு தெரியும். இந்த நித்திய நூதனம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது நான் கூட சமீபத்தில் பலரை சந்திக்கிறேன். அவங்களும் பொது வாழ்வையில் நிறைய பல காலமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியலைம்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட். ஆனால் கால மாற்றத்துக்கு தக்கன அவங்களால தங்களை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழல் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் 90வது வயசில் இருக்கும் வர எப்பயாவது நம்ம அவரை பார்க்க போகும்போது பேப்பர் அப்படி எடுப்பார். எடுத்து டேய் இது என்னவோ வந்திருக்கு இந்த டெக்னாலஜியை பற்றி, இது என்ன சொல்லு அப்படிம்பாரு. அப்போ அந்த டெக்னாலஜியை பற்றி நம்ம சாதாரணமாக அப்படி லேசாக சொல்லிட்டு போனால் இன்டெப்த்தாக அடுத்த 2 கேள்வி நமக்கு வரும். ஸோ த இன்க்விசிட்டிவ்னஸ் டு லேர்ன். அப்போ அது அவரது இளைஞர்களை ஈர்ப்பதற்காக அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறாருங்கிறது இல்லை, அவர் நேச்சர் அது. ஹீ இஸ் எ யூத் அட் ஆல் டைம்ஸ். இந்த சரீரத்துக்கு வேணா முதுமை வரலாம், ஆனா சாஸ்வதமான அந்த ஆத்மாவுக்கு முதுமை இளமை எதுவும் கிடையாது. கண்டிப்பாக கோபால்ஜி எங்கக்கூடிய வந்து ஒரு சரீரத்துல நம்ம பார்க்கும்போது வேற மாதிரி பார்க்கலாம். ஆனா அவரோட பழகும்போது தான் அது வந்து ஒரு சரீரம் இல்லை, சரீரம் மாத்திரம் இல்லை. ஏன்னா நம்ம சரீரமா தான் அவரை பார்க்குறோங்கிறது வேற. அதை உணரத்தான் முடியும். கோபால்ஜியை வந்து நீங்க வந்து அளவிடலாம் முடியாது. கோபால்ஜியை உணரணும். அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு நடந்த ஒரு விழா 100வது வருடத்தினுடைய தொடக்கத்தில் இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது நடந்திருக்கிறது. ஆனா இந்த 100 வயது அவருக்கு தொடங்க போகிறது இந்த வருஷம். அதாவது எனக்கு தெரிஞ்சு நட்சத்திரப்படி அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியோ என்னவோ அவரோட நட்சத்திரம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். திருவாதிரை நட்சத்திரம் அக்டோபர் 3 வருது. அந்த அக்டோபர் 3லிருந்து 2027ஆம் வருஷம் இந்த ஒரு ஆண்டு காலம் எனக்குள்ள வேண்டுகோள், ஸ்ரீ டிவியில் கோபால்ஜியை பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்பது நம்ம பண்ணணும் என்பது எனக்குள்ள வேண்டுகோள். நிச்சயமாக நம்ம அதற்கான ஒரு ஏற்பாடை நம்ம செய்யணும். அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் கோபால்ஜியினுடைய பாடல்கள் பற்றிய நிகழ்ச்சியாக அது இருக்கும் என்பதையும் கூட இன்றைய நம்மளுடைய தெரியாமா அந்த பாடல்கள் என்ன பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்பதை விட அந்த ஒவ்வொரு பாடல்கள்ல பொதிந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த புஸ்தகத்துல நம்ம அவருக்குள்ள ஒரு பகுதியை பார்க்கிறோம், அவர் எழுதின கட்டுரைகளை பத்தி பார்க்கிறோம். ஆனா இந்த பாடல்களை பொறுத்தளவுல என்ன நம்ம கவனிக்கணும்னா அவருக்குள்ள பன்முகத்தன்மை எல்லாம் பாடல்ல தெரியும். இது எல்லாத்தையும் விட இந்த பாடல்களும் எப்படி எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் என்பதை அந்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.